ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு இந்த சிந்தாமணியை வந்து கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த பாருங்க அத்தை, உங்களுடைய பொண்ணை வந்து திருந்தி வந்து கார்த்தி கூட வந்து சேர்ந்து வாழ்கிற வழியை பார்க்க சொல்லுங்கள். சும்மா வந்து கார்த்தியை வந்து மிரட்டி மட்டும் ஒன்றா சேர்ந்துடலான்னு மட்டும் அவள் வந்து நினைக்கக்கூடாது. நான் வந்து நடக்கவும் வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா எப்படி இலக்கியா நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் நாசமாக போனோமா அப்படின்றதுக்கு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ தான் வந்து திருந்தி கார்த்தி கூட சேர்ந்தவன் வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து கார்த்தி கூட வந்து சேரணுன்றதை வந்து நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து இவ்வளோ சொல்கிறேன், நீ வந்து இப்படி வந்து பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு கையை வாங்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உங்கள் கையில் வந்து பேசிய ப்ரோஜன்ட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் கிட்ட வந்து நம்முடைய இலக்கியம் வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து அந்த அஞ்சலி கிட்ட வந்து நான் வந்து திருந்த சொல்லி வந்து சொன்னேன். ஆனால் வந்து என்ன சொன்னேன்னா நான் வந்து பிளான் பண்ணி கார்த்திக் கூட வந்து சேர்ந்துக்கிறேன், உன்னை வந்து அந்த வீட்டை விட்டு அனுப்பாத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டா. இதுக்கப்புறம் வந்து அவகிட்ட பேசி புரோஜனம்ன்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்முடைய கௌதம் வந்து இலக்கிய கௌதம் ரூமுக்கு வெளியே இருந்து நம்முடைய கார்த்திக் வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டப்ப நம்ம கார்த்தி வந்து சும்மா இருப்பாரா சொல்லுங்க, ஆல்ரெடி வந்து இவளால் வந்து வாழ்க்கையே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு குடிச்சிக்கிட்டு வீட்டோட பேரை வந்து கெட்ட பேர் பண்ணது தான் அங்கே மிச்சம். அதனால் வந்து மறுபடியும் வந்து அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா நேராக அந்த இலக்கிய வந்து அஞ்சலியை வந்து பார்த்து, என் அஞ்சலி எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்னை வந்து மிரட்டி வந்து ஒன்றா சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன், அது உன்னுடைய ஜென்மத்தில் வந்து முடியாது, கூடிய சீக்கிரம் வந்து உனக்கான டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து நான் வந்து அனுப்பி வைக்கிற மரியாதையை வந்து கோர்ட்டில் வந்து எனக்கு வந்து டிவோர்ஸை கொடுத்துருேன். நான் வந்து விருப்பப்பட்டு ஒரு வாழ்க்கையை வந்து நான் வந்து தேடிக்கிட்டால் உனக்கு என்ன அதில் வந்து வலிக்குது, தேவையில்லாத வந்து என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு மறுபடியும் என்னுடைய நிம்மதியை வந்து கெடுத்துட்டே, நீ நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா இன்னும் கார்த்தி நான் உன்னுடைய ஒய்ஃப், நான் வந்து உன்னுடைய நல்லதுக்கு தான் வந்து சொல்லுவேன், நீ வாழ்ந்தா என் கூட தான் வந்து வாழணும், இல்லைனா வந்து நான் உன்னை வந்து வாழ விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து கோவம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உன்னால் ஆனதை பார்த்துக்கடி, நான் வந்து இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து நீ வந்து அடிச்சல, அந்த பொண்ணு கூட தான் நான் வந்து சேர்ந்து வாழ போகிறேன், உன்னால் வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்து என்ன செய்ய போகிறான்றதாங்க வந்து இருக்க போது. இவளால் வந்து நம்முடைய கார்த்திக் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து சந்திக்க போகிறாருங்க. அது போக லீகலாக வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புறன்னு வேறு சொல்லியிருக்காருங்க. அதுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து பிளான் பண்ணி கார்த்திக் கூட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக வந்து யோசிக்க போகிறாங்க. நம்ம சிந்தாமணி ஒரு கட்டத்தில் வந்து திருந்தி நீ வந்து உன் புருஷங்கிட்ட வந்து கோவப்பட்டு நீ வந்து அராஜக மணியெல்லாம் நீ வந்து உன் புருஷங்கிட்ட வந்து சேர முடியாது. இலக்கியா சொன்ன மாதிரி வந்து நீ திருந்தி ஒழுங்காக வந்து கார்த்தியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கூட வந்து வாழ்கிறத பாரு. உன்னெல்லாம் இந்த வீட்டில் வச்சு என்னாலலாம் வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நீ வந்து பெத்த அப்பனே வந்து பணம் தரல அப்படின்றதுக்காக வந்து அவனவே வந்து கீழே தள்ளி விட்டு சாகடிக்க பார்த்தேன். நான் வந்து என்னைக்காவது அந்த மாதிரி செஞ்சினானா கண்டிப்பாக நீ என்ன வந்து கொல்ல மாட்டேன், நீ என்ன நிச்சயம், நீ வந்து போய் உன் புருஷன் கூட வந்து வாழ்றியம்மா திருந்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தான் அந்த திருந்துமா அந்த ஜென்மம் அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.